ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிடி குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ். நான் உங்களை ஏற்றுமதி நண்பன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும், நிறைய 40 ஃபீட் கண்டெய்னர்லேருந்து இந்தியன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்து இறங்குது. லைக் முருங்காலேருந்து, லெமன்ஸ்லேருந்து, பொமக்ரானட்ஸ்லேருந்து பல ஐட்டம்ஸ் லைக் ஜிஞ்சர், டர்மரிக், ஃப்ரெஷ் டர்மரிக் எல்லாமே இறங்குது. ஆக்சுவலாக ஏர் கார்கோலையும் வருது, அதே மாதிரி கண்டெய்னர்ஸ்லேயும் இறங்குது. ஸோ மேஜர் மார்க்கெட் ஃபார் துபாய் இந்தியா தான் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, இப்போ சேப்பா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக நிறைய ட்ரேட் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஆனால் அங்கே போய் நம்ம ஸ்டடி பண்ணும்போது அங்கே நம்ம ஒரு ஃபேக்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த மார்க்கெட் மேஜர்லி டாமினேட்டட் பை கமிஷன் ஏஜென்ட்ஸ். இப்போ அந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அவங்க லாபம் தான் முக்கியம். ஸோ இதுக்காக நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பிச்சிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர்ஸ் லாஸில் சேல் ஆனாலும் சரி, கண்டெய்னர் ப்ராஃபிட்டில் சேல் ஆனாலும் சரி, அவங்களுடைய 5% அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். ஆனால் ஒரு பெரிய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஏற்படும்னா, ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு தான் ஏற்படும். ஒன்று. ரெண்டாவது, குறைஞ்சபட்சம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு கண்டெய்னராச்சும் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறுத்தவே முடியாது. கிட்டத்தட்ட புலிவாளுக்கு பிடிச்ச கதை மாதிரி தான் அது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு 25 to 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கவங்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறமும் கூட ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, பேமெண்ட் அன்சர்டைன். 20 நாளில் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, 25 நாள் ஆகும், 25 நாளில் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, 30 நாள் ஆகும். இந்த மாதிரி சில ரொட்டேஷனல் பிஸ்னஸும் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கமிஷன் ஏஜென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல நாடுகளோடைய அவங்க தொடர்பு வச்சு அவங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறனால ஸோ அவங்க அந்த காசை ரொட்டேஷன்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அங்கே லோக்கலில் அவங்க சப்ளை பண்ணும்போது நிறைய கடன் கேட்குறாங்க. ஸோ அந்த லோக்கல் கடன் கூட கேட்குறதுனால நமக்கும் அவங்க கடன் சொல்கிறாங்க, அதாவது கிரெடிட் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே போகும்போது நம்ம இந்த பிஸ்னஸை வயபிளாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்க முடியுது, நிறைய இதை சார்ந்து பல எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை நிறைய என்னால் பார்க்க முடியுது. நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகணும் வாழ்க்கையில். இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் பி இன் பிக் ட்ரபிள். ஏன்னா அதில் போய் காசு மாட்டிச்சுன்னா திருப்பி அதில் வெளியே எடுக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயமே இல்லை. பெரிய வருத்தமான விஷயமா இருக்கும். அது உடனேவும் கிடைக்காது. உங்களுக்கு பெரிய டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கலாம். ஓகே. ஸோ பேமெண்ட் அன்சர்டனிட்டியும் பெரிய சிக்கலாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. சரி, ஓகே, அப்போ இந்த மாடல் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ரோ கமாடிட்டிஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரியான சிக்கல் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். சரிங்க சார், நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் நான் பண்ணணும், இதுக்குள்ளே நான் நுழையணும், இதுக்கு எனக்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், 1 decade கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதோடையே நம்ம சிந்திச்சு இதோடைய பழகி நம்ம சில மாடல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாடல்ஸை தான் நான் 10 weeks கிளாஸாக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 10 weeks கிளாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் சம்திங் ஸ்மால். ஓகே. ஸோ இந்த 10 weeksல நான் இதே மாதிரி பல பேர் இன்றைக்கி பண்ணுற மாதிரி ஒரு நாள் கிளாஸு அப்படின்னு எடுத்து நம்ம ஒரு 10 பேட்ச் நடத்திட்டு போயிடலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணல ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக நம்ம 10 வாரம் எடுத்து ஒரே பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்னா, வர்றவங்களுக்கு நம்ம கிளியர் கட்டாக நம்ம சொல்லித்தரணும். இதே தான் அவங்க ஒரு நாளில் எடுத்து என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அது நான் 10 வாரம் எடுத்து வாங்குறேன். எதுக்காக நான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா, நிறைய பேர் காசை கொடுத்து லைக் தெரியாதனமாக மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக 10 லட்சம் 5 லட்சம் சேர்த்து வச்ச காசுலாம் விட்டுறாங்க. ஸோ நான் சொல்லி கொடுக்க போகிற மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 பிஸ்னஸ் மாடல்ஸ் நான் சொல்லி தர போகிறேன். இந்த 5 பிஸ்னஸ் மாடலில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாடல் கட்டாயமாக நீங்கள் பண்ணிடலாம் வித் வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட். நான் இதை ப்ராமிஸ் பண்ணுறேன். ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த கம்ப்ளீட் செஷனில் என்னுடைய ஷிப்மெண்ட், ப்ராக்டிக்கல் ஷிப்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், ஓகே, என்னுடைய டாக்குமெண்ட்ஸ், இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியே தரப்போகிறேன் பேசிக்காக. ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லி கொடுக்குறது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த கிளாஸ் 10 weeks நீங்கள் அட்டன் பண்ணும்போது 100% வேல்யூபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ ஆல்சோ ஃபீல் உங்களுக்கும் என் மேலே ரிலையபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, தென் 29th May நாளைக்கு செஷன் ஆரம்பிக்குது. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் மெசேஜ் மீ வாட்ஸ்அப்பில். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நாளையிலேருந்து இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த 10 வாரத்துக்கு போகும். ஸோ இன்பிட்வீனில் ப்ராக்டிக்கலாக நான் கிரவுண்ட் விசிட்ஸ் சில இடங்களுக்கு நான் போகிறேன், சில ப்ராடக்ட்ஸுக்கு போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண காத்திருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பை மிஸ் பண்ணாதீங்க. நான் இந்த பேட்ச் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி 3 மாதம் கழிச்சு அடுத்த பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ, பை.